வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 8th தமிழ், அதை பார்த்தீங்கன்னா இயல் 1, இயல் 2, இயல் 3 நம்ம வீடியோவை பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதே 8th தமிழில் இயல் 4, 5, 6 ஓகேங்களா, இந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வரக்கூடிய போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள் ஓகேங்களா, இயல் 4 கல்வி கரையிலா அப்படிங்கிற டாப்பிக்கு. கல்வி அழகோ அழகு ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா குமரகுருவர் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருவருடைய காலம் எத்தனாம் நூற்றாண்டு கேட்டாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. தமிழுக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர். தமிழுக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குமரகுருவர். குமரகுருவருடைய நூல்கள் பாருங்க: கந்தர் கலிவெண்பா, கைலை கலாம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம். அப்போ குமரகுருவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. அவர் எழுதிய நூல்கள் கந்தர் கலிவெண்பா, கைலை கலாம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் பெயர் காரணம் ஓகேங்களா, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இதுக்கு நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீதிநெறி விளக்கம் பெயர் வர காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இது நீதிநெறி விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிநெறி விளக்கத்தில் உள்ள பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள். அப்போ நீதிநெறி விளக்கத்தில் உள்ள பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள். பின்வரும் நீதிநெறி விளக்கத்தில் உள்ள பாடல் வரிகள்: கற்றோருக்கு கல்வி நலனே காலனெல்லாம் மற்றோர் அணிகலம் வேண்டாமே அப்படின்னு ஒரு வரிகள். முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டோ, யாரோ அழகுக்கு அழகு செய்வார். இப்பாடல் நீதிநெறி விளக்கத்தில் 13ஆம் பாடல். இப்பாடல் நீதிநெறி விளக்கத்தில் 13ஆம் பாடல். இதில் பாருங்கள், களன் என்பதன் பொருள் அணிகலன். அப்போ இந்த பாட்டில் களன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா அணிகலன். பாருங்கள், முற்ற என்பதன் பொருள் ஓகேங்களா ஒளிர. முற்ற என்பதன் பொருள் ஒளிர. கற்றவருக்கு அழகாவது அவரது கல்வி. அப்போ கற்றவருக்கு அழகாவது அவரது கல்வி. கற்றவருக்கு வேறு அணிகலன்கள் தேவையில்லை என்று கூறும் நூல். பாருங்க, கற்றவர்க்கு வேறு அணிகலன் தேவையில்லை என்று கூறும் நூல் நீதிநெறி விளக்கம். கற்றவருக்கு வேறு அணிகலன் தேவையில்லை என்று கூறும் நூல் நீதிநெறி விளக்கம். கல்வி கரையிலா கற்பவர் நாள் சில. கல்வி கரையிலா கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல. இவை நாலடியாருடைய வரிகள். ஆராய்ந்து அறிவுடையா கற்பமே நீரெளி பாடும் குறுகின் தெரிந்த. இவை நாலடியார் வரிகள். அடுத்த பாடல் பாருங்க, புத்தியை தீட்டு. அடுத்த பாடல் புத்தியை தீட்டு. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியர்களில் ஒருவர். அப்போ ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியர்களுள் ஒருவர். ஆலங்குடி சோமு பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி. அப்போ அந்த ஆலங்குடி எங்கே இருக்குது? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஆலங்குடி எங்கே இருக்குது ஓகேங்களா? சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி. ஆலங்குடி சோமு பெற்ற விருது தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது. பின்வரும் ஆலங்குடி சோமுவின் பாடல் வரிகள்: கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு,
கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறத்திடும்போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்தது பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மன்னிக்க கோயிலப்பா. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள்ளே ஏனே அகம்பாவம். இதற்குள்ளே ஏனே இந்த அகம்பாவம். அடுத்து பாருங்க, தடம் என்பதன் பொருள் அடையாளம். அகம்பாவம் என்பதன் பொருள் செருக்கு. அகம்பாவம் என்பதன் பொருள் செருக்கு. அடுத்த பாட்டு பாருங்க. அடுத்த பாடல் பல்துறை கல்வி. அடுத்த பாடம் பல்துறை கல்வி. அடுத்த பாடம் பல்துறை கல்வி. மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய் விளங்குவது கல்வி. அப்ப மனிதன் விலங்கிலிருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாக விளங்குவது கல்வி. அடிப்படையாக விளங்குவது கல்வி. இதில் பல்துறை கல்வி என்னும் கட்டுரை இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது. அப்ப பல்துறை கல்வி என்னும் கட்டுரை இளமை விருந்து என்னும் நூலிலிருந்து தொகுக்கப்பட்டது. அப்ப இளமை விருந்து என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருவிக்கா. இளமை விருந்து என்னும் நூலை எழுதியவர் திருவிக்கா. திருவிக்காவின் முழு பெயர் திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரம். இதனுடைய சுருக்கமே திருவிக்கா. அப்போ திருவிக்காவினுடைய முழு பெயர் என்னன்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரம். திருவிக்கா ஈடுபாடு கொண்ட துறைகள். திருவிக்கா ஈடுபாடு கொண்ட துறைகள் 1 அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன். ஓகேங்களா? சிறந்த மேடை பேச்சாளராக விளங்குபவர் திருவிக்கா. சிறந்த மேடை பேச்சாளராக விளங்கியவர் திருவிக்கா. திருவிக்காவின் சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். திருவிக்காவினுடைய சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். அப்போ தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா. திருவிக்கா எழுதிய நூல்கள். அவர் எழுதிய நூல்கள் பாருங்க, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. அப்போ திருவிக்கா எழுதிய நூல் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு. பின்வரும் திருவிக்காவின் கல்வி சிந்தனைகள். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. அறிவாம்பலும் கல்வியும் தேவை. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்கவே இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. இளமையில் கல் என்னும் முதுமொழி பிறந்தது. இந்நாளில் நிலவிய வரும் கொள்கை ஏட்டுக்கல்வி என்னும் ஒரு கொள்கை. ஏட்டுக்கல்வி என்னும் ஒரு கொள்கை. அடுத்து பாருங்க, ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி தொழிற்கல்வி முதலியானவாகவும் கல்வியின் பாரப்பட்டனமே. தொழில் நோக்கத்துடன் கல்வி பயில வேண்டாம் என்று இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்கிறாள். இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்கிறாள். நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறுதலே சிறப்பு. நாம் நமது தாய்மொழி வாயிலாகவே கல்வி பெறுதலே சிறப்பு. தாய்மொழி கல்வியே இயற்கை முறை. தாய்மொழி கல்வியே இயற்கை முறை. முதல் தாய்மொழி வாயிலாக கல்வி பயிலுதல் வேண்டும். சிலர் கலைகள் எல்லாம் தமிழிலேயே போதிக்க தமிழில் போதித்த கலைகளிலேயே என்று கூக்குரலிடுகிறார். குறியீடுகளுக்கு பல மொழிகளில் இன்றும் கடன் வாங்குவது தமிழுக்கு இலக்காகாது. கலைகள் யாவும் தாய்மொழி வழி மாணவர்க்கு அறிவுறுத்தும் பெருங்காலமே. தமிழ்தாய் மீண்டும் அரியாசனம் ஏறும் காலமாகும். வாழ்விற்கு துன்பத்துறைகளில் தலையானது காவிய இன்பம். வாழ்விற்கு இன்பத்துறைகளில் தலையாயானது காவிய இன்பம்.
பாருங்க, இயற்கை ஓவியம் எனப்படுவது, இயற்கை ஓவியம் எனப்படுவது 10 பாட்டு. இயற்கை ஓவியம் எனப்படுவது 10 பாட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸு. ஓகேங்களா? இதில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கான். பாருங்கள், இயற்கை ஓவியம் என்று அழைக்கக்கூடிய நூல் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தோகை. இயற்கை வாழ்வு இல்லம் எனப்படுவது திருக்குறள். இயற்கை வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இயற்கை தவம் எனப்படுவது சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் எனப்படுவது கம்பராமாயணம். இயற்கை அன்பு நெறி எனப்படுவது பெரிய புராணம். இயற்கை இறையுறல் எனப்படுவது தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. ஓகேங்களா? அதை பற்றினா ஒவ்வொரு நூலும், ஓகேங்களா, அதனுடைய அடைமொழி அழைக்கக்கூடியதான் இது. இயற்கை ஓவியனா 10 பாட்டு, இயற்கை இன்பக்கலனா கலித்தோகை, இயற்கை வாழ்வில்லனா திருக்குறள், இயற்கை வாழ்வு நிலையங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இயற்கை தவனா சீவக சிந்தாமணி, இயற்கை பரிணாமனா கம்பராமாயணம், இயற்கை அன்புனா பெரிய புராணம், இயற்கை இறையருள் அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. தமிழ் இளைஞர்களே, பெறக்கூடிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறார்கள். மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நிலத்திலும் தேய்ந்து நிலையுங்கள், தேய்ந்து திளையுங்கள். காலையில் இளநாயிறு, கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழுங்காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள், எழுங்காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள். அருவி முழுவும் குயில் குரலும் வண்டிசை மயில் அகவும் மலர் மணமும் தேனினியும் தென்றல் வீசும் புலன்களுக்கு விருந்தாகும். அந்தியில் ஞாயிறு அமரங்கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வத்தையும் கால்நடைகளில் மணியோசையும் காணுங்கள். யாழும் குழலும் ஆகிய லகரங்களை நினைக்கும் போது அமிழ்ந்து ஊறுகிறது. அடுத்து பாருங்க, கொடிய காட்டும் வேளங்களையும் மயங்குற செய்வது மானத்தம் யாழ். நாடகக்கலை வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன். உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது. அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞர் உலகில் பரவல் வேண்டும். அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞர் உலகில் பரவல் வேண்டும். ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல. அது மெய்ப்பையும் தேடவும் நெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். பாருங்க, ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும், இயலன்றும் கல்வி பலர்கெட்ட தென்னும், விடன்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சியில் வாயில் என்று பாடியவர் குலோத்துங்கன். யாரு? குலோத்துங்கன். அதாவது ஏடன் கல்வி சிலர் எழுதும் பேசும், இயலன்று கல்வி பலர்கெட்டதென்றும், வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சி வாயில் என்று பாடியவர் குலோத்துங்கன். அடுத்த பாரம் பாருங்க, ஆன்ற குடிப்பிறப்பில் மனிதனின் உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவது அவனது வாழ்வில்
சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தவும் கல்வியின் நோக்கங்களாகும். ஆன்ற குடிப்பிறப்பில் என்னும் கட்டுரை இடம்பெற்ற நூல் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். இந்நூலை எழுதியவர் பி. சா. குப்புசாமி. பி. சா. குப்புசாமி ஒரு சிறுகதை ஆசிரியர். பி. சா. குப்புசாமி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பி. சா. குப்புசாமி. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறப்பில் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குறளில் பொருள். அன்புடையவர்களாக இருப்பது சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். ஆன்ற குடிப்பிறப்பில் என்றால் சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதாக பொருள் சொன்னவர் பி. சா. குப்புசாமி. அன்புடையவனாக இருந்தாலும் குடும்பத்தின் வசை நீங்குமாறு ஒரு புது தலைமுறை உன்னிடமிருந்து தொடங்குவதும் பண்புடைமை என்று சொல்லப்படும் என்று அந்த திருக்குறளின் பொருள் சொன்னவர் பி. சா. குப்புசாமி. பி. சா. குப்புசாமி. பி. சா. குப்புசாமி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 இயல் பார்த்துட்டோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா 4, 5, 6 ஓகேங்களா? 6 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.